கிளவி ஒரேடியா போய் சேர்ந்துட்டா. இனிமேட்டு எல்லாம் நாம தான். நாமளே ராணி, நாமளே ராஜா. ஏய் மந்தாகினி, என்ன பண்ற மந்தாகினி? சொல்றா சொரிமுத்து, என்னடா? ஏய் என்னடி வாடா போடான்னு கூப்பிடுற? ஏய் உன் பேரு முத்து தானே? அப்புறம் என்னடா சொரிமுத்துன்னு சொன்னா உனக்கு கோவமா வருது? ரொம்ப பண்ணாதா? ஏய் மந்தாகினி, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட். என்ன மரியாதையே பேசுறது இல்லையா? என்னது, நீ ஹஸ்பண்ட் தான், அதுக்காக உனக்கு நான் மரியாதை பேச முடியுமா? போடா, நான் எவ்வளோ பார்த்துட்டேன். 10 ஏக்கர்னாலோ. ஓஹோ, நீ அந்த இதில் தான் இது பண்ணுறியா? 10 ஏக்கர் நிலம். ஓ, அதை எழுதி வாங்கிட்டு இருக்காதியா? சரி சரி, கொஞ்சமாவது வீட்டுக்காரனுக்கு ஒரு மரியாதை கொடுட்டி. சரிடா சொரிமுத்து, கொடுக்குறேன். மம்மி 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 சொல்லிடு என் தங்கம், என் பட்டு, என் வயிறம், சொல்லிடு என் தங்கம். மம்மி எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரீங்களா மம்மி? பாட்டி இருந்தா சொன்னாங்க ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன்ட்டு, ஆனால் வாங்கியே தரல. இது பெரிய பாக்ஸாக வாங்கி கொடுங்க, அப்போதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க மம்மி. உனக்கு இல்லை தங்கம், உனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லை, பெருசாக வெளியில் கூட வாங்கி தர வேண்டிய என் தங்கம் ஆர்டர் பண்ணி. நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு இல்லாத அடியா செல்ல கொட்டியே. ஐயா அப்போ ஜாலி 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 ஜாலியா ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி, நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ மம்மி. சரி மம்மி, நான் கிளம்புறேன் மம்மி, நான் போய் படிக்கிறேன் மம்மி. போயிட்டு வாங்க தங்கம். போயிட்டு வாடி என் தங்கம். ஏய் மந்தாகினி, நீ பண்ண குழந்தைகிட்ட சில்வரில் வாங்கி தரேன்னு சொல்கிற, வெள்ளி எவ்வளோ ரேட் இருக்கும் தெரியுமா? அது யோசிக்காமல் நீ பண்ண சொல்கிற. என்னடி நாம் இருக்கிற கஷ்டத்தில் இதை வேறு சொல்லிகிட்டு இருக்க? இப்போ தான் அம்மா இறந்தாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அசால்ட்டாக பேசுகிறியா மந்தாகினி? என்ன மந்தாகினி, ஒன்றும் புரியலையா உனக்கு? புரியாமல் நீ பண்ணு ஆடிட்டுருக்க. இப்போ எவ்வளோ செலவு, எவ்வளோ இது போயிட்டுருக்கு, கணக்கு வழக்கு பார்க்காம ஓடிட்டுருக்கு. நான் சம்பாதிக்கிறன்ற ஒரே காரணத்தில் ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? உன்னைய சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பாரு, குழந்தைகிட்ட போய் வெள்ளியில் வாங்கி தரேன்னு சொல்கிறேன். வெள்ளி விற்கிற ரேட்டுக்கு வெள்ளி எவ்வளோ போயிட்டுருக்கு தெரியுங்கள? 200 கிட்ட வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நீ பண்ணிகிட்ருக்கேன் பாரு. அட என் கூறு கட்ட குக்கரு, ஏன் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கையா? இந்த வெள்ளி என் பிள்ளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, இதெல்லாமே என் ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் ஒரு 300 இல்லை 200 இல்லை நல்ல ஜாமெட்ரி பாக்ஸாக வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. வெளியில் எவன் வாங்கி கொடுப்பாங்க? உனக்கு ஏதாவது இருக்காயா? எல்லாம் அப்படியே தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறீங்க. உனக்கு தான் என்கிட்ட கடுப்பாக இருக்கும். வேலைக்கு போய் நீ ஒழுங்காக சம்பாதிச்சு ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் அப்படி இருக்கேன்? ஒழுங்காக ஒரு பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாலும் எனக்கு ஏன் அவ்வளோ பிரச்சனை இல்லை? நீ இருக்கிறதே ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன், அதுவே 20,000 22,000 கொடுக்குறான். அதிலே பாதி பிடிச்சிட்டு தான் கொடுக்குறான். பிஎஃப் ஐஎஸ்ஐன்னு எதை வச்சுட்டு நான் என்ன குடும்பத்தை நடத்த முடியும் சொல்லி பார்ப்போம். ஒரு நாளைக்கு எனக்கு மேக்கப்பே எப்படி தெரியுமா ஆகுது? எல்லாம் மேக்கப் போடாமல் என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ இதாகிடுச்சு பாருங்க. வெளியில் தலை காட்ட முடியல, ரொம்ப இதாக இருக்குது. நான் பியூட்டி பார்லருக்குலாம் போவேன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது. இதெல்லாம் எங்கே போகிறேன்? பியூட்டி பார்லரே போகணுன்னு ஆசைப்பட்டாலும் நேரம் விட மாட்டேன். வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துருவேன். உங்கள் அம்மா கேள்வி, அது இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வேலை தெரியுமா நான் செஞ்சேன்? நான் செய்யாத வேலையே கிடையாது. அவ்வளோ வேலை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு. போயிட்டா புண்ணியவதி. சரி மந்தாகினி விடு, அதெல்லாம் என் படத்தெல்லாம் கிளற. சரி, இப்போ இருக்கிற வழி என்னமோ அதை பார்ப்போம். இன்னொரு தடவை குழந்தை கேட்டால் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லு, நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். இது இருக்கிறத கொடுத்துட்டு போட்டுதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். நீயே எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருவோம் இருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி பேசாத மந்தாகினி. நீ சொன்னது கரெக்டு தான் மந்தாகினி. ஒரு பக்கம் நீ யோசிக்கிறது கரெக்டு தான். நான் இனிமேட்டு அப்படி பேச மாட்டேன் மந்தாகினி. சரி வேந்தாகினி, நான் கிளம்புறேன், வேலைக்கு நான் கிளம்புறேன். ஏங்க சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வரும்போது பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்க, மறக்காம மறந்துட போறீங்க. சரிங்க. வீட்டை பார்த்து தூங்குறது எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குடா. ஐயோ ஆண்டவா ஆண்டவா. தூங்கிடி மந்தாகினி, தூங்கு. வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டான், குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஜம்முன்னு தூங்கு. யாரும் நம்ம கேட்க போறதில்ல. தூங்கிடி மந்தாகினி, தூங்கு. ஞாபகம் இல்லையா? யார் அவன்? புண்ணாக்க மாட்டேன். ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லைன்றான். ஏதாவது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாம் மன பிராந்தியாக இருக்கும். ரொம்ப நாளாக வேலை செஞ்சு மைண்டு ஃப்ரீயாக அவ்வளோ இருக்குது. படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிடும். சரி சரி. விடிஞ்சிச்சா? அப்பா தூங்கி ஏந்தாச்சுடா. ஐயோ என்னடா கீழே கிடக்குறேன்? என்னாச்சு எனக்கு? ஐயோ என்னடாச்சு எனக்கு? ஐயோ என்னாச்சு? மாதிரியா இருக்கு, உடம்புலாம் பேய் எடுத்த மாதிரியா இருக்கு. என்னவோ தெரியல. என்ன ஆச்சு? ஒன்றும் புரியலையே. பேய் எடுத்த மாதிரி இருக்கே, தெரியல. பார்ப்போம், மாதிரியா இருக்கு, பார்ப்போம். அண்ணி அண்ணி அண்ணி, சொல்லு வசுந்தரா சொல்லு. அண்ணி நைட்டு எனக்கு அம்மா கனவுல வந்தாங்க. அண்ணி வந்து மிரட்டுறாங்க. நீ ஒரு மாதிரியா இருந்து, நீ நைட்டு தூங்கவே இல்லை. அண்ணி
ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ. என்னன்னே தெரியல நீ. எப்படி தான் தெரியல நீ. அவங்க அப்படியே வந்து மிரட்டுறாங்க நீ. என்னெல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டீங்களா, ஒரு வழி ஆக்கிட்டீங்களா, என்ன கொண்டுட்டீங்களான்னு சொல்கிறாங்க நீ. என்னன்னு தெரியல நீ. என் மனசு கஷ்டமாக இருக்கு அண்ணி. இவ்வளோ தானே? நான் என்னமோ இதை பெருசாக நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வேற வசந்தரா, அவங்களாம் எப்பயே வந்து தாத்தோட காத்தா கலந்துருப்பாங்க. இதுக்கே நீ ஃபீல் பண்ணுற? அவங்க உன் மேலே பாசத்தில் இருக்கிறதால அதனால் உன் கனவுல வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ இது பண்ணக்கூடாது என்ன. அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேட்டு அவங்க இது பண்ணி இது பண்ணாத. அவங்க எப்படி போனாங்கன்னா விட்டுடு. அதை பற்றி பேசாத. அண்ணி உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், நல்லா போயிட்டு உப்புமாவை செஞ்சு வச்சுருக்கேன், போய் சாப்பிடுமா. போய் சாப்பிட்டு உடம்பு தேத்தி தங்கம். அதை பற்றி நீ பேசாத, பார்த்துக்கலாம். அண்ணியா, அந்த 10 ஏக்கர் நிலத்தினுடைய பத்திரம் எங்க அண்ணி? காணவே காணோம் நீ. நான் தேடி தேடி பார்க்குறேன் நீ. அதான் என்ன பண்ணுறது தெரியல நீ. அம்மா வேற போயிட்டாங்க. அதான் எப்படி பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியல. சரி அண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அது கிடச்சி நான் கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணி. நான் பார்த்து இது பண்ணுறேன். சரிங்க அண்ணி, நான் உப்புமா சாப்பிட்டு கிளம்புறேன் அண்ணி. ஆஹா, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிடுவாப்ல இருக்கு. அதுவும் 10 ஏக்கர் நிலம் நம்மளை விட்டு போயிடும் போல இருக்கு இவன் பண்ணுற வேலைக்கு. ஆஹா, இவளுக்கு ஒரு ஜூஸை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். இவன் கதையை கிளப்பிட வேண்டியதான். ரொம்ப கஷ்டம்டா இவ்வளோ கிட்டலாம் வாழுது. சீச்சி சீச்சி, ஒருத்தவன் நல்லா இருக்கவே பிடிக்கவே பிடிக்காது இந்த உலகத்தில். சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டான் பார். இதெல்லாம் வந்து என்னமோ இப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை. நல்ல சந்தோஷமாக பணக்காரனா வாழணும் ஆசைப்படுறது தப்பா அது? தப்பா? சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். இந்த மந்தாகினி கிட்டத்தட்ட ஒரு மில்லியனர் ஆகணும். நல்லதில் கோடீஸ்வரியா, பல கோடீஸ்வரி ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக நடக்கும்.